வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் 4ஆம் வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அது சுக்கிரன் வந்து சுயசாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக அவர் 6ஆம் அதிபதியாக அவர் வந்து ஸோ அவர் வந்து உங்களுக்கு 9 போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வந்து நிறைய பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ன்றதே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அலைச்சல்கள் அதிகமாக கொடுத்தாலும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6, 8 என்பது வேலையில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸு, டென்ஷன்ஸ், அலைச்சல்களை கொடுக்குன்றது வந்து எந்தவித வந்து இதுவும் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயம்னும் போது சுக்கிரன் பெண்கள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதாவது சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க முடியும். வீட்டில் வந்து மனைவிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது போது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ இதில் வந்து நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகணும்னு நினச்சிங்கன்னா கோயில்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதன் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிறது வந்து உறுதியான விஷயம். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ தாயாருக்கவங்களும் சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அதை நீங்கி நல்ல விஷயத்துக்கும் ஒரு வீடு வாசல் விற்பனையோ இல்லை மாறுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. யாருக்கெல்லாம் சந்திர புத்தி தசாபுத்தி அந்த அவங்களுக்கு வேலையில் சின்ன அலைச்சல்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். சில இடங்களில் வந்து கடன் வாங்கி இப்படி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிறப்பு தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 9ல் வந்து சூரியன் இருக்கும்போது சூரியன் வந்து அவருடைய சுயசாரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அதாவது பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் இருக்கும், ஏதாச்சும் விசா ஸ்டாம்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறது, அப்பாவோட ஊருக்கு போகிறது, அப்பா தொடர்பான விஷயங்களுக்கு மேற்கொள்கிறது, அப்பா சம்பந்தமான ஒப்பந்தங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்கள கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் தான், பிரயாணங்கள் நிறையா இருக்கும். சில பேருக்கு வந்து வீடு சொத்துக்கள், அப்பா அம்மா பேரில் இருக்க சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் தாயாருடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய மேற்கல்விகளுக்காக வந்து அவர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டுக்கு போய் என் பையன் படிக்கணும்னு நினைக்கிறான், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான்னா அதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான விஷயங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நம்ம மேலே பழி சுமக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சுக்கிரனாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை பேசும்போது நம்ம ஏதாவது வெள்ளந்தியாக பேசுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
அதுவும் 8லேருந்து அது சூரியனோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கணும். கோபத்தால் வந்து நிறைய டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராச்சும் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் வரலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வெளியூர் பிரயாணங்களில் தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏதாச்சும் வந்து நம்ம சூடாக பேசிடும், அதான் விஷயம். மற்றபடி இதெல்லாம் வந்து பிஞ்சு போனால் ஒரு 3-4 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த ஒரு வாரம் வச்சுமே, இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அலைச்சல்களை கொடுத்தும் கொஞ்சம் நிறைய ஒர்க் லோடு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து அங்கே அலைஞ்சாலும் வருமானம் கொடுக்கணும். நல்ல வருமானம், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல வருமானம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெருத்த வருமானங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கின்றதுக்காக வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மறைமுகமாக சில பேர் வந்து நமக்கு இடைஞ்சல் கொடுக்குது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, வேலையில் வந்து மாற்றங்கள், உன்னை வந்து மாற்றிருங்க, இவ்வளோ தூக்கிருங்க, இது மாதிரிலாம் பேசுவாங்க. கொஞ்சம் நமக்கு அது மன சலனங்களை கொடுக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ங்க. அதுக்கப்புறம் 11ல் உள்ள ராகு, ஸோ 11ல் உள்ள ராகு வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களே கொடுத்துருங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் அதுவும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பெருத்த ஒரு வேலைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ 2, 5, 11 போதே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சியை கொடுத்துருதுங்க. அதுவும் 9 போது சில பேர் வந்து கலைஞர்கள்லாம் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் பிரயாணங்கள் நல்ல லாபம் வருது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே பெரிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த சொத்துக்கள், ஸோ அப்பா சார்ந்த சொத்துக்களாலும் வந்து ஒரு சில பேருக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பூர்வீகம் சம்மந்தமான பூர்வீக சொத்துக்களாலும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போய் பார்த்து பேசி கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதி செவ்வாய், ஸோ 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வரும்போது 7, 8, 12 போதே கொஞ்சம் கணவன் மனைவிகளுள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியில் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ வச்சு வாக்குவாதங்களோ எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும், நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக், ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களும் சரி, ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா, நான் தலைவரே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய வருமானம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். பட் அது உண்மையா அப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார். அதிர்ஷ்டமும் சரி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம், இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகம் இருக்குது, யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஒரு 60 சக்கரத்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 8ஆம் இட அதிபதி இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னும் போது, அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது? நான் வந்து பிழைக்கணும்ல. இப்போது 20 வருஷம் சுக்கிரதேசம் இருக்குது, சுக்கிரதேசம் வந்து இதை இடமா போய் மாட்டிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல், ஒரு இது கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் ஆகி போயிடணுங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 89, 90லலாம் வந்து நான் பிஸ்னஸில் இருந்தால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வியாபாரம் தான். பட் ஒரு பைசா ஒன்றும் பேரல. ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம் வச்சுப்போம்.
வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பி வந்து நான் வியாபாரம் பண்ணேன். ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோமே, அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அது ஒரு 5 ஆண்டு காலம், இது ஒரு 10 ஆண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியலைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, என்னடா அது, ஆனால் அதே வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமும் நல்ல ஒரு லெவலில் போயின்னு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா, அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதில் வரல, ஆனால் இதில் வருது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக்ங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, 10 வேலை செய்யலாம். சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க. சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா, என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன். கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம், ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரும்னு தெரிஞ்சவொடனே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தேசை நல்லா இல்லை, நான் அதிர்ஷ்டம் கட்டணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு 4-5 வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும், அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்குன்றது தப்பான கான்செப்ட். அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் ஒழிய, மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும், இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும், 7 சனியாக இருக்கட்டும், எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்தாது. அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நானே வந்து அந்த 10 ஆண்டுகள் வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது, நான் அது வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன், ஒரு வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம், நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு காலம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது. முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான். கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.